ஒரு பெண்மணி துணைக்காக ஒரு கிளியை விலைக்கு வாங்கினார். ஆனால் அடுத்த நாளே அதை திருப்பி கொண்டு வந்தார். இந்த கிளி பேசவே மாட்டேங்கிறது என்று கடை உரிமையாளரிடம் கூறினார். அதற்கு அவர், அதன் கூட்டில் கண்ணாடி இருக்கிறதா? கிளிகளுக்கு கண்ணாடி என்றால் கொள்ளை பிரியம். அவை கண்ணாடியில் தங்கள் பிம்பத்தை பார்த்து பேச தொடங்கும் என்றார். அந்த பெண் ஒரு கண்ணாடியை வாங்கி கொண்டு சென்றார். அடுத்த நாள் அவர் மீண்டும் வந்தார். பறவை இன்னும் பேசவில்லை. ஏணி இருக்கிறதா? கிளிகள் ஏணியை விரும்பும். மகிழ்ச்சியாக இருக்கும் கிளிதான் அதிகம் பேசும் என்றார் உரிமையாளர். அந்த பெண் ஒரு ஏணியை வாங்கி கொண்டு சென்றார். ஆனால் அடுத்த நாள் அவர் திரும்ப வந்தார். உங்கள் கிளியிடம் ஊஞ்சல் இருக்கிறதா என்று கேட்டார் உரிமையாளர். இல்லை என்றார் அந்த பெண். சரி, அதுதான் பிரச்சனை. அது ஊஞ்சலாட தொடங்கிவிட்டால் விடாமல் பேசிக்கொண்டே இருக்கும் என்றார். பெண்மணி தயக்கத்துடன் ஒரு ஊஞ்சலை வாங்கி கொண்டு சென்றார். அடுத்த நாள் அவர் கடைக்குள் நுழைந்தபோது அவருடைய முகம் மாறியிருந்தது. கிளி இறந்து விட்டது என்றாள். செல்ல பிராணி கடை உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். நான் மிகவும் வருந்துகிறேன், சொல்லுங்கள், அது எப்போதாவது ஏதாவது பேசியதா என்று கேட்டார். ஆமாம், இறப்பதற்கு சற்று முன்பு என்று பதிலளித்தார் அந்த பெண். மிகவும் பலவீனமான குரலில் அது என்னிடம் கேட்டது, அந்த செல்ல பிராணி கடையில் தீவனம் எதுவும் விற்க மாட்டார்களா என்று சொன்னது என்றாள். சில நேரங்களில் வாழ்க்கையில் எது உண்மையிலே முக்கியம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இல்லையா? அவசியமான விஷயங்களை புறக்கணித்துவிட்டு மேலோட்டமான நல்ல விஷயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம் இல்லையா? அதுபோல வாழ்க்கை மிகவும் பரபரப்பாகிறது. வாழ்க்கை போராட்டத்தில் பிழைத்திருக்க முயற்சிக்கும் வேளையில் நாம் கடவுளை விட்டு விலகிச் செல்லுகிறோம். உலக நிகழ்வுகளில் நாம் அவ்வளவு மூழ்கி விடுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் இருக்க வேண்டும் என்று தேட மறந்து விடுகிறோம். பரிசுத்த வேதமும் இதைத்தான் அறிவுறுத்துகிறது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. செய்வோமா?